இவனை பிடிச்சா சரியா இருக்கும். இந்த வரேன். டேய் தவக்கல, இங்க வாடாங்கறேன். பெரியம்மா நம்ம கிட்ட ஏதோ போட்டு வாங்குறதுக்காக கூப்பிடுது. எஸ்கேப்டா தவக்கல. அண்ணா பெரியம்மா அது என்ன அவசரமா வர சொல்லிருக்காரு, நான் அப்புறம் வரேன். டேய் அடப்பாவி, எப்படி எஸ்கேப் ஆகி ஓடுறான் பாத்தியா? இருக்குடா உனக்கு. இப்ப நான் யார்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது? ஆதி, இவங்களுக்கு அம்மா சிவியரா போட்டிருக்கு. கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா 15 டேஸ்ல சரியாயிடும். அவங்களுக்கு நான் கொடுக்கற மெடிசன்ஸ் எல்லாம் நேரம் தவறாம கொடுங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கோங்க. முக்கியமா இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஹீட்டான எந்த பொருளையும் அவங்களுக்கு குடிக்க கொடுக்க கூடாது. வீட்டுல நீங்க ஸ்மெல் வர மாதிரி ஆயில் சம்பந்தமான எதையும் சமைக்க கூடாது. நிறைய நீராகாரம் கொடுங்க. இந்தாங்க, இதுல இருக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நேரத்துக்கு மருந்து சாப்பிட சொல்லுங்க. டாக்டர், சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கலாம்? காரம் சுத்தமா சேர்க்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கூழ், இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம். கொஞ்ச நாள் சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் வேற வழியே இல்ல. மாடர்ன் மெடிசன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே மாதிரி சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கிறதும் சீக்கிரமா குணமாகறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நான் கிளம்புறேன். ஓகே, சரி டாக்டர். ஏதாவது எமர்ஜென்சினா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன். ஓகே, நான் வரேங்க. ரெண்டு பேரும் அம்மா கிட்ட போக கூடாது. அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். அம்மாவை தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன நீ இப்படி ஆயி போச்சு? இப்ப எதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா போட்டது கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் சரிதான். கரல, அம்மன் ஏதோ என் மேல கோவமா இருக்காங்களோன்னு தோணுது. அதனாலதான் என் மேல இறங்கிருக்காங்க. அண்ணி, ஆத்தா கோவத்தால மட்டும் இல்ல, பாசமா இருந்தா கூட இறங்குவா. எங்க ஊர்ல இருக்க கிழவிங்களையும் தான் சொல்லணும். சரி, பாசமாவே வந்திருக்கட்டும். அவங்க வந்த வழியிலே போயிடுவாங்க, சரியா? ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஆதித்யா, தமிழ், அம்மாக்கு ஒன்னும் இல்ல. நீ ஏமா எப்பவும் வேலை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லுவல்ல, இப்ப அம்மாவுக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு டைம், அவ்வளவுதான். பாரதி, நீங்க எவ்வளவு தைரியமா இருக்கிறது சீக்கிரமா உங்க உடம்பு குணமாகறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். சரி, நான் போய் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க எல்லாரும் ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னும் இல்ல, சீக்கிரமே சரியாயிடும், சரியா? சரி பாரதி, நீ ரெஸ்ட் எடு. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம், வரோம். நந்தினி அக்கா, பாட்டி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அன்னைக்கு உடம்பு முடியாம இருக்கு. எங்க ஊர் பக்கம்லாம் வீட்டுல எண்ணெய் ஊத்தி கூட சமைக்க மாட்டாங்க. மித்ரா, இது சாமி கூட விளையாடுற மாதிரிமா? ஆத்தா பாரதி உடம்பெல்லாம் நிறைஞ்சி இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க சிக்கன் சமைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆமா மித்ரா, உனக்கு பாரதிய பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக உடம்பு சரியில்லாம இருக்கிற டைம்ல போய் இப்படி பண்ண கூடாதுன்னு சொல்ற விஷயம் எல்லாம் பண்றது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல மித்ரா. எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? வர வர இது யார் வீடுன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. ஆள் ஆளுக்கு
பாரதி பாரதின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அதை சமைச்சு சாப்பிட எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வெளியில யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. மித்ரா, இவங்க சொல்றதையெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நீ சீக்கிரமா சமைச்சு எடுத்து வை. எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம சாப்பிடலாம். சரிண்ணா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு. உனக்கு நான் சூப்பரா சிக்கன் சாப்பாடே போடுறேன். பாரதி, பாரதி, நீ எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்த? நான் தான் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பாட்டி, இவங்க வேணும் தான் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? நீங்க வாங்க போலாம். பாரதி, என்ன சொன்ன? நாங்க வேணும்னே செய்யறோமா? ஏய், இங்க பார், எங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்தது. நான் நந்தினி கிட்ட கேட்டேன், அவ எனக்காக சிக்கன் சமைச்சு கொடுக்கறா. இதுல நீ இந்த மாதிரி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஆமா பாரதி, மித்ரா சிக்கன் வேணும்னு கேட்டா நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு ஆளாளுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மித்ரா, இப்ப எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தேவையில்லாம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க?